சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். பார்க்கிற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து, ஷேர் செய்து, லைக் செய்வதால் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். மேலும் மேலும் உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது உங்கள் சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு சேனல். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனி பெரும்பான்மை கிடைத்தும் தாவேகாவால் ஆட்சி அமைக்க முடியவில்லையே ஏன்? திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தடையாக இருப்பது யார் யார்? ஆட்சி அமைப்பதற்கான குழப்பங்கள் தீர்வதற்கு அரசமைப்பு சட்டங்கள் கூறும் நெறிமுறைகள் என்ன என்ன விரிவாக பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் யாருமே எதிர்பார்க்காத அளவில் தாவேகா ஒரு மகத்தான சாதனை புரிந்தது. இருக்கிற கட்சிகள்ல அதிக தொகுதிகளை வென்ற ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு பெயரை எடுத்தது. ஆரம்பித்த புதிதிலேயே இப்படி ஒரு மகத்தான சாதனையை எட்டி இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வியப்புக்குரிய ஒரு விஷயம்தான். ஆனா 118 தொகுதி வெற்றி இருந்தாதான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது அது ஒரு மேஜிக் எண்ணா கருதப்பட்டது. அப்படி ஒரு மேஜிக் எண்ணை தாவேகாவால் தொட முடியலைனாலும் இருக்கிற கட்சிகள்ல அதிக தொகுதிகள் தாவேகாவிடம் இருக்கிறது என்பதால் மற்றவங்க யாராவது ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பல்வேறு திருப்பங்கள், பல்வேறு ஆலோசனைகள், பல்வேறு விவாதங்கள் என இணையதளமே சூடாகிற அளவுக்கு விவாதங்களும் ஆலோசனைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில ஆட்சி அமைப்பதற்கான கோரிக்கையை கவர்னரிடம், அர்லேக்கர் அவர்களிடம் திரு விஜய் அவர்களும் அவருடைய முன்னணி பொறுப்பாளர்களும் கொண்டே கொடுத்தாங்க. அப்ப அவரு சொல்லிட்டாரு 118க்கான அந்த நம்பர்ஸ் காமிங்க, எண்ணிக்கையை காமிங்கன்னு சொல்லிட்டு முதல் நாள் அவரை அந்த கோரிக்கையை அவர் ஏத்துக்கல. அதற்கு பிறகு இன்றைக்கு 2வது நாளும் போய் சந்திச்சாங்க. ஆனா அவர் 118ங்கிற அந்த எண்ணிக்கையை காமிச்சாதான் நான் ஆட்சி அமைப்பதற்கான அந்த உரிமையை கொடுப்பேன் அப்படிங்கிறதுல அவரு தெளிவா இருக்காரு. எதிர்கட்சிகள்னு பாத்தீங்கன்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அதனுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான எந்த இடையூறுகளையும் நான் செய்ய மாட்டேன், இந்த மகளிருக்கார உரிமை தொகையை மட்டும் யார் ஆட்சி அமைத்தாலும் அதை தொடரணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையோட அவர் நின்றுட்டாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சட்டமன்றத்துல தான் பெரும்பான்மையை நிரூபிக்கணுமே தவிர கவர்னர் நிரூபிங்கன்னு சொல்றதுக்கு அரசமைப்பு சட்டத்துல இடம் இல்லை. ஆகவே திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான அல்லது பதவி ஏற்பதற்காக எந்த தடையையும் கவர்னர் விதிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லைங்கிறத மிக தெளிவா சொல்லிட்டாரு. அரசமைப்பு சட்டத்துல அதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டாரு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்களும் பதவி ஏற்பை கவர்னர் தடுக்க கூடாது, இதில் RSSம் அல்லது பாஜகவும் தமிழகத்தில் சில குழப்பங்களை விளைவிப்பதற்காக பாஜக முயல்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார்கள். ஆக மதச்சார்பற்ற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சிகள் விஜய் பதவி ஏற்பதற்கான எந்த இடையூறுகளையும் செய்யாத ஒரு நிலை இருக்கு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவு கொடுத்தால் ஆட்சி அமைக்கலாம் என்ற நிலையில் அவர்கள் இன்னும் ஒரு சரியான முடிவு எடுக்காத ஒரு சூழல் தான் நிலவுது. காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவை கொடுத்து விட்டது. நேரில் போய் விஜய் அவர்களை சந்தித்து ஆதரவை கொடுத்து விட்டார்கள். அதுவும் பல்வேறு விமர்சனங்களை கிளப்பி இருக்கு. எங்கள் வாக்குகளை வாங்கிவிட்டு எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது காங்கிரஸ் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தால் விமர்சிக்கப்படுகிறது. மாண்புமிகு திரு பாலு அவர்களும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள தொண்டர்களும் தங்களுடைய கடுமையான விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு சேனலை பொறுத்தவரை காங்கிரஸ் செய்தது பச்சை துரோகம் என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை. ஆக இப்ப கவர்னர் என்பவர் அந்த 118ங்கிற அந்த எண்ணிக்கையை எனக்கு காமிச்சாதான், அந்த எம்எல்ஏக்களுடைய கடிதங்களோடு, கையெழுத்திட்ட கடிதங்களோடு வந்தாதான் நான் பதவி ஏற்பதற்கான அந்த நாளை நான் சொல்லுவேன் அப்படின்னு கவர்னர் அவர்கள் கூறிவிட்டார். மாண்புமிகு கவர்னர் அவர்கள் அது கூறிவிட்டார். இந்த நிலையில அரசமைப்பு சட்டம் தான் நம்ம இந்தியாவை இயக்குகிற ஒரு சக்தி. இந்தியாவில் உள்ள எல்லாமே அரசமைப்பு சட்டத்தின்படி தான் இயங்குது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கறதுதான் இந்த காணொளியினுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. கவர்னருக்கு அந்த அதிகாரம் இருக்கா? கவர்னர் அப்படி செய்ய முடியுமா? அல்லது அந்த கவர்னர் அப்படி செய்வதற்கான பின்புலம் என்ன? யார் அவர்கிட்ட இப்படி எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க? ஏன் அவர் அப்படி நடந்துக்கணும்?
ஒரு கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தனிப்பெரும்பான்மை கிடைத்த ஒரு கட்சி பதவியேற்க விடாமல் தடுக்கும் அதிகாரம் கவர்னருக்கு இருக்கிறதா என்று நம்மளா விவாதிக்கிறத விட அரசமைப்பு சட்டம் என்ன கூறுது அப்படிங்கிறத விளக்குறதுக்கு தான் இந்த காணொளி. அதை நம்ம வாய் வழியா பேசாம ஆதாரங்களோடு சொன்னால்தான் அது சரியாக இருக்கும் என்பதால் அதை ஆதாரத்தோடு தங்களோடு விவாதிக்க அல்லது ஆலோசனை செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆட்சி அமைக்க யாரை அழைக்க வேண்டும், அரசமைப்பு சட்டம் சொல்வது என்ன, நீதிமன்ற தீர்ப்புகள் என்ன, அதுதான் இதனுடைய தலைப்பு. ஆட்சி அமைக்க தனிப்பெரும் கட்சியாக வென்றவர்களை அழைப்பதே மரபு, கன்வென்ஷன். அதுவே இயற்கை நீதியும் ஆகும். இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படி எதையும் துல்லியமான வரையறையாக வழங்கவில்லை. ஏன்? அரசமைப்பு சட்டத்தை இயற்றும் போது இது குறித்து விவாதிக்கப்பட்டதா என்று தேடிய போது அண்ணல் அம்பேத்கர் சொன்ன வரிகளை நம்மால் பார்க்க நேர்ந்தது. The Honorable Dr. B.R. Ambedkar, well, that power an elected or nominated governor will have, if he happens to call the wrong person to form a ministry, he will soon find to his cost that he has made a wrong choice. That is not a thing that could be avoided by having an elected governor. Such a governor may have a friend of his choice whom he can call in to form a ministry, and that issue can be settled by the House itself by a motion of no confidence or confidence. அரசியல் நிர்ணய சபையை மே மாதம் 1949 மே 31 நடைபெற்ற விவாதத்தில் இது எடுத்து கூறப்பட்டது. இதை நம்ம தமிழ்ல சொல்லணும்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுநராக இருந்தாலும் நியமிக்கப்பட்ட ஆளுநராக இருந்தாலும் அரசாங்கம் அமைக்க யாரை அழைப்பது என்ற அதிகாரம் அவருக்கு இருக்கும் தான். ஆனால் அவர் தவறான நபரை அழைத்து விட்டால் அந்த தவறின் விளைவை அவரே அனுபவிப்பார். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுநர் இருந்தால் இந்த பிரச்சனை வராது என்று சொல்ல முடியாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுநர் கூட தனக்கு விருப்பமான நண்பனை அழைத்து அரசாங்கம் அமைக்கலாம். ஆனால் அந்த கேள்வியை சபையே தீர்த்துவிடும், நம்பிக்கை வாக்கெடுப்பு அல்லது நம்பிக்கையின்மை தீர்மானத்தின் மூலம். அப்ப சபை தான் அதை தீர்மானிக்குதுங்கிறது தான் இதனுடைய ஷரத்து. ஆளுநர் நியாயமற்ற ஒரு முடிவை எடுக்க மாட்டார்கள் என்றும், அநியாயமான முடிவை எடுத்தாலும் சட்டப்பேரவை சும்மா இருக்காது என்றும், சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலமாக உண்மை வெளிப்படும் என்றும் கூறியுள்ளார் டாக்டர் அம்பேத்கர். அன்றைய காலகட்டத்தில் தனிப்பெரும் கட்சியாக காங்கிரஸ் கட்சியே விளங்கிய நிலையில் தொங்கு சட்டமன்றம் போன்ற வாய்ப்புகளை பற்றி அன்று அவர்கள் பரிசீலித்திருக்க வாய்ப்பில்லை. அதன் விளைவாக ஆளுநர்கள் அடாவடிகளில் ஈடுபடுவார்கள் என்று சிந்திக்கவும் வாய்ப்பில்லை. ஆனால் ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய அமைக்கப்பட்ட பிற்கால குழுக்கள் இந்த சிக்கல்களை ஆய்வு செய்தன. ஒன்றிய மாநில உறவுகளை ஆய்வு செய்யப்பட்ட அமைக்கப்பட்ட சர்க்காரியா, பூஞ்சி உள்ளிட்ட ஆணையங்கள் இது குறித்து பரிந்துரைத்துள்ளன. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டு நெறிமுறைகளையே கூட வகுத்தளித்தனர். ஆனால் அவர்கள் சொன்ன சாராம்சத்தை இங்கே நான் குறிப்பிடுகிறேன். 1988 சர்க்காரியா ஆணையத்தில் the governor should not risk determining the issue of majority support on his own. Outside the assembly, the prudent course for him would be to cause the rival claims to be tested on the floor of the house. அதாவது ஆளுநர் சட்டமன்றத்திற்கு வெளியே தன் அளவிலேயே பெரும்பான்மை குறித்து தீர்மானிக்க முயற்சிக்க கூடாது. இப்ப நடந்துட்டு இருக்கிறது அதான். கோரிக்கைகளை சட்டப்பேரவை தளத்தில் சோதிக்க வைப்பதே விவேகமான வழி. ஆளுநருக்கு கவர்னர் பங்களால உட்கார்ந்து முடிவெடுக்கிற அதிகாரம் இல்ல. அந்த முடிவை சட்டப்பேரவையில தான் எடுக்கணும்னு ரொம்ப தெளிவா இதுல இருக்கு. இதுவே பூஞ்சி ஆணையம் 2010 என்ன சொன்னாங்கன்னா, on the question of governor's role in appointment of chief minister in the case of hung assembly, there have been judicial opinions and recommendations of expert commissions in the past, but these are not enough to guide the government. The commission is of the view that it is necessary to lay down certain clear guidelines to be followed as constitutional convention in this regard. அதாவது அரசியல் அமைப்பு மரபுகளாக பின்பற்ற வேண்டிய தெளிவான வழிகாட்டு நெறிகளை வகுப்பது அவசியம் என்று கூறப்பட்டுள்ளது பூஞ்சி ஆணையத்தால். ஆனால் இந்த ஆணையங்களின் பரிந்துரைகளை ஏற்றே ஆக வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லாததால்
அரசுக்கு இல்லாததால் அவற்றை காற்றில் பறக்கவிட்டன. இதனை தனக்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்ட ஒன்றிய அரசுகள் நாட்டின் ஜனநாயகத்தை படுகொலை செய்ய தொடங்கிவிட்டன. ஆகவே இது குறித்து நீதிமன்ற தீர்ப்புகளை நாம் கவனிக்கிறோம். 2014 கோவால நடந்தது. மொத்தமுள்ள 40 இடங்களில் காங்கிரஸ் 17, பாஜக 13. ஆளுநர் அழைத்திருக்க வேண்டியது காங்கிரஸ் கட்சியை, ஆனால் அழைத்தது பாஜகவை. நீதிமன்றம் ஆளுநர் செய்தது சரி என்றது. பின் அவையில் பாஜகவே பெரும்பான்மையை நிரூபித்தது. இதே 2018 கர்நாடகாவில் தேர்தலுக்கு பின் உடனடியாக காங்கிரஸ் ஜேடிஎஸ் அமைத்த கூட்டணிக்கு பெரும்பான்மை இருந்தும் பெரும்பான்மையற்ற பிஜேபியை அழைத்தார் அப்போதைக்கு இருந்த ஆளுநர். ரகசிய வாக்கெடுப்பில் பெரும்பான்மை பெற்றதாக எடியூரப்பாவுக்கு பதவி அளித்து ஏமாற்றினார்கள். பின் நீதிமன்ற தலையிட்டால் எடியூரப்பா ராஜினாமா செய்து பின் காங்கிரஸ் ஜேடி ஆட்சி அமைத்தனர். தனிப்பெரும் கட்சியினை அழைக்கின்ற மரபினை சிதைத்து தேர்தலுக்கு பின் குதிரை பேரம் நடத்தும் ரேஸ் கோர்ஸாக ஆளுநர் மாளிகைகள் ஆகிவிட்டன. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய பேரம் ஆகியவற்றுக்கான வேறுபாடு தெளிவாக தெரிபவை என்றாலும் ஆளுநர்கள் கண்ணை கட்டிக்கொண்டு பாஜக சொல்லுபவரை அழைப்பார்கள். அப்போது அரசு இயந்திரமும் அரசமைப்பு சட்டமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை மறந்து விடுவர். அதே வேளையில் தனிப்பெரும் கட்சி உரிமை கோரினால் எனக்கு பெரும்பான்மை எண்ணிக்கையை எழுதி கொடுங்கள், அழைக்கிறேன் என்று ஜனநாயக வாய்ப்புகளை மறுப்பர். பெரும்பான்மை பற்றிய கவலையை ஆளுநர் கொள்வது ஏற்புடையதுதானா? கோவா தீர்ப்பு அல்லாமல் வேறு நீதிமன்ற தீர்ப்புகள் இது பற்றி வேறு ஏதேனும் தெரிவித்துள்ளனவா? தெரிவித்திருக்கு. 2005 பீகார் தேர்தலுக்கு பிந்தைய நிலவரம் மிக மிக கலவரம். யாருக்கும் பெரும்பான்மை இல்லை. யாரையுமே ஆட்சி அமைக்க அழைக்காமல் குடியரசுத் தலைவர் ஆட்சியை போட்டு புதிய தேர்தலையே நடத்தி அதில் பிஜேபி ஜேடியு கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைத்து புதிய அரசாங்கமே அமைந்த பிறகு ஆளுநர் செய்தது அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்று நீதிமன்றம் சாவகாசமாக தீர்ப்பளித்தது. அவ்வழக்கில் கவனிக்கத்தக்கது ஆளுநரின் செய்கை குறித்து. ராமேஸ்வர் பிரசாத் வெர்சஸ் இந்திய ஒன்றியம் 2006 வழக்கில் தலைமை நீதிபதி ஒய்.கே. சப்ரவால் அமர்வு எழுதிய பெரும்பான்மை தீர்ப்பு தேர்தலுக்கு பிறகு எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும், நல்ல உன்னிப்பா கவனிங்க, தேர்தலுக்கு பிறகு எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் மக்கள் விரும்பிய அரசாங்கம் நிறுவப்படுவதற்கு உதவும் உண்மையான முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா அது மக்கள் கொடுத்த தீர்ப்பு. எந்த சூழலிலும் ஒரு அரசியல் கட்சி அரசமைக்க கோரிக்கை வைப்பதை தடுக்கும் நோக்கத்தோடு ஆளுநர் செயல்படுவது நல்லெண்ணத்துடன் கூடியது என்று ஏற்க முடியாது. மேலும் அதே வழக்கில் பொம்மை தீர்ப்பின் பாரா 396 நேரடியாக மேற்கோள் காட்டியுள்ளார். பொம்மை 1994 3 SCC 1 பாரா 396 ஆளுநர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை அல்லது மிகப்பெரிய தனி கட்சி குழுவின் தலைவரை அரசு அமைக்க அழைக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. வேறு வார்த்தைகளில் சொன்னால் அரசு அமைக்க யாரையும் அழைக்காமல் இருக்கும் விருப்பு ஆளுநருக்கு இல்லை. தற்போது தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற தாவேகா காங்கிரஸ் ஆதரவுடன் உரிமை கோரியுள்ள நிலையில் ஆளுநர் அதனை ஏற்று அழைப்பு விடுப்பது மரபு. இதைத்தான் தலைவர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. அதே வேளையில் யாராக இருந்தாலும் அவையில் பெரும்பான்மையை நிரூபித்தல் என்பதே அடிப்படை. 2018 கர்நாடக வழக்கில் a floor test is not merely a political device. It is the constitutional embodiment of Article 164 உட்பிரிவு 2. When we order a floor test, we are giving effect to the constitutional mandate that the Council of Ministers must be collectively responsible to the Legislative Assembly. தல வாக்கெடுப்பு என்பது வெறும் அரசியல் தந்திரம் அல்ல. அது அரசமைப்பின் 164 உட்பிரிவு 2வது பிரிவின் உயிரோட்டமான வெளிப்பாடு. தல வாக்கெடுப்பிற்கு உத்தரவிடுவதன் மூலம் அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையதாக இருக்க வேண்டும் என்று அரசமைப்பு கட்டளையை நிறைவேற்றுகிறோம். சட்டப்பிரிவு 164 உட்பிரிவு 2 அமைச்சரவை மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையதாக இருக்க வேண்டும். இன்னும் கொஞ்ச காலம் இந்த பிஜேபி
ஒன்றிய பிஜேபி அரசு நீடித்தால் பேரவை பெரும்பான்மை என்ற வார்த்தையே அரசமைப்பு சட்டத்தில் இல்லை. அதனால் ஆளுநர் சொல்வதே இறுதி என்றும் ஆக்கிவிடுவார்கள். அதற்கு தான் இப்ப தமிழ்நாட்டுல பாஜக இந்த விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்காங்கிறத நம்ம எச்சரிக்கை பண்றோம். இப்ப அனைத்து நீதிமன்ற தீர்ப்புகளும் சொல்லுவது ஒன்றைத்தான். என்ன சொல்லுது? பேரவையில் பெரும்பான்மை. அனைத்து நீதிமன்ற தீர்ப்புகளும் தலையிடாதது ஆளுநர் யாரை அழைப்பதில் என்பது. இப்ப தமிழ்நாட்டில் இந்த கேடு ஏற்கனவே சசிகலா முதல்வராக பதவியேற்ற போதும் இதே மாதிரி ஒரு சூழல் நடந்தது. மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு தாவேகாவுக்கு கிடைத்தும் அவர் பதவியேற்பதில் சிக்கலை ஏற்படுத்துவது அல்லது கவர்னரின் மூலம் சிக்கலை ஏற்படுத்துவது யார்? ஒன்றிய பாஜக அரசு. ஏன் ஏற்படுத்த வேண்டும்? வெற்றி பெற்ற தாவேகாவை அல்லது தாவேகாவின் தலைமையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் ஒன்றிய பாஜக அரசு என்னவெல்லாம் நினைப்பதை திணிப்பதற்கு தாவேகாவை பயன்படுத்தலாம் என்று திட்டமிட்டிருந்தது பாஜக. அதற்கு வழி இல்லாத போது அவர் பதவியேற்பதில் என்னென்ன சிக்கல்களை உருவாக்க முடியுமோ அந்தந்த சிக்கல்களை கவர்னர் மூலம் ஒன்றிய பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இப்ப தாவேகாவுக்கு நாம் விடுக்கிற கோரிக்கைகள் என்னவென்றால், தேர்தலுக்கு முன்னால திமுகவை தீய சக்தின்னு சொன்னீங்க, அதிமுகவை வசைபாடினீர்கள், ஒன்றிய பாஜகவை கொள்கை எதிரி என்று சொன்னீர்கள். அது பிரச்சாரத்துக்காக நீங்க பயன்படுத்தினதா இருக்கலாம். மக்களின் ஆதரவை பெற்றும் கூட, தனிப்பெரும்பான்மை கிடைத்தும் கூட, விஜய் அவர்கள் பதவியேற்பதில் தடையாக இருப்பது ஒன்றிய பாஜக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்க யாரை எதிர்த்து போராடணும், யாரை எதிர்த்து போர்க்குரல் கொடுக்கணும்? இன்றைக்கு வரைக்கும் பாஜகவை நடிகர் விஜய் அவர்கள் கடுமையாக விமர்சிக்காதது ஏன்? அல்லது எங்கள் தலைவரை பதவியேற்க விடாமல் ஏன் தடுக்கிறீர்கள் என்று தாவேகா தொண்டர்கள் போராடாமல் இருப்பது ஏன் என்பதுதான் நமது கேள்வியாக இருக்கிறது. ஆகவே கவர்னர் அவர்களின் செயல்பாடுகள் என்பது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது. அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து போராட வேண்டும் என்பதே நமது கோரிக்கையாக இருக்கிறது. ஆக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தனி பெரும்பான்மையோடு இருக்கும் திரு விஜய் அவர்கள் பதவியேற்பதில் சிக்கலை உருவாக்கி கொண்டிருப்பது ஒன்றிய பாஜக தான், அல்லது ஒன்றிய பாஜகவால் இயக்கப்படுகிற பொறுப்பு ஆளுநர் தான் என்பதை இவ்வளவு தெளிவாக நாம் கூறிவிட்டோம். ஆக தாவேகா தொண்டர்கள் யாரை எதிர்த்து போராட வேண்டும் என்பதை அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். நன்றி. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.